ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாலிசிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். அதாவது நான் வந்து செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இப்படி கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது எக்ஸாம்ஸ் அதாவது இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கும், எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் இருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இருக்கும், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி படிக்க பாருங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நம்ம தான் வந்து இதை ஃபஸ்ட்டு டைம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி, கேண்டிலவர், யங் மாடல்ஸ் எல்லாமே இங்கே பார்த்த மாதிரி இருக்குமே. ஸோ உங்களுக்கு எல்லாமே இது கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே சிலபஸ்ல தான் ப்ரோ இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஸோ உங்களுக்கு மொதல் இருக்கிற 3லையும் லாஸ்ட்டுக்கு ஒரு 2-3 டாபிக்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ உள்ள இருக்கலே வந்திருக்கு, ஆனால் மெஜாரிட்டியாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ நீங்கள் கவர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இருக்க 3 டாபிக்ஸ் லாஸ்ட்டுக்கு ஒரு 3 டாபிக்ஸ் கவர் பண்ணிங்கனாலே போதும். ஸோ எல்லாத்துலையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், டார்சல் பெண்டலம், கபல் பர் யூனிட் டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அதுக்காக வந்து இப்படி தான் படிக்கணுமானா இப்படி கிடையாது. ஸோ லாஸ்ட் மினிட் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஐடியா இல்லாதப்போ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னா நம்மளே வந்து அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங் கொஸ்டின் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது இன்ஜினியரிங் ட்ராயிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, அந்த ஷேப்பை மட்டும் பார்த்துட்டு டேரெக்டாக கொஸ்டின்லாம் இருக்காது. அதில் அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் தான் அதை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நிறையா பார்த்துருக்கணும். ஸோ மித்தபடி எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் நான் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நீங்கள் சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயரில் இந்த சப்ஜெக்ட் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ரெகுலேஷன் 2017 இல்லாட்டி 2013 அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்க பழைய ரெகுலேஷன்ஸில் உங்களோட சிலபஸ் ரிலேட்டடாக ஒத்து போகிற டாபிக்ஸை வச்சு நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாலே போதும். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கும் நான் காட்டுறேன். ஸோ அந்த ஓம்ஸ்லாம் அந்த மாதிரி சர்க்யூட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் முக்கியமானதான். ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல் அப்டேட்ஸ், அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.